இப்போ வந்து நம்ம அடுத்த பயிற்சியை நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளோட காப் மசில், அதாவது கெண்டைக்காலுக்கும் டைஸையும் டைட் பண்ணணும். அதே நேரத்தில் கையில் வந்து முன்கை மேற்கை, அதாவது ஃபோர் ஆர்ம் அப்பர் ஆர்ம் நம்ம டைட் பண்ணணும் லெஃப்ட் சைடில். ரைட் சைடில் நம்ம அதே மாதிரி காப் மசில், டைஸு, அப்புறம் வந்து ஃபோர் ஆர்ம் அப்பர் ஆர்ம் நம்ம வந்து ஃபஸ்ட் லெஃப்ட் ரைட்டு இது ரெண்டையும் நம்ம டைட் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணணும்னு நம்ம இப்போ பார்க்கலாம். கண்களை மேலே வச்சுட்டு ரிலீஸ் பண்ணணும். திரும்ப ரைட் சைடு ரிலீஸ். லோ, மீடியம், ஹை. 1 2 3 ரிலீஸ். லோ, ஹை, மீடியம், லோ. ரைட் சைடு லோ, மீடியம், ஹை. 1 2 3 ஹை, மீடியம், லோ. இதை 3 முறை பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்த பயிற்சி நம்மளோட பிட்டத்துக்கும் மார்பு பகுதிக்கும் சக்தி ஊட்டுறது, அதாவது பட்ஸ் அண்டு செஸ்ட்டுக்கு. அதையும் வந்து முதல் லெஃப்ட் சைடில் நம்ம வந்து பின்புறத்தையும் செஸ்ட்டையும் ஒரே டைமில் நம்ம டைட் பண்ணணும். அதே லோ, மீடியம், ஹை மறந்துடக்கூடாது. ரிலீஸ் 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 ரிலீஸ். இப்போ வந்து நம்ம பின்புறத்துக்கும் மார்பு பகுதிக்கும் நம்ம வந்து சக்தி ஊட்டியிருக்கோம். அடுத்த பயிற்சி நம்ம வந்து பின்புறத்தில் 6 பகுதிகளுக்கு நமக்கு வந்து சக்தி ஊட்டணும். நம்மளோட முதுகு பக்கத்தில் இங்கே, அடுத்து இங்கே, அதுக்கு பிறகு மேலே இங்கே, இங்கே, அடுத்து வந்து ஷோல்டருக்கு கீழே இங்கே, இங்கே. நம்ம 6 பகுதிகளையும் நம்ம வந்து டைட் பண்ணணும். அதாவது நம்ம முதுகுத்தண்டோட 2 பக்கமும் இருக்கிற தசைகளை நம்ம வந்து டைட் பண்ணணும். அதை ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் ஆரம்பிக்கணும். லெஃப்ட் சைடில் நம்ம வந்து டைட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ரிலீஸ் பண்ணிடணும். அடுத்து ரைட் சைடில் டைட் பண்ணிவிட்டு திரும்ப ரிலீஸ் பண்ணிடணும். அடுத்து லெஃப்ட் சைடில் மேலே நடுப்பகுதியில் டைட் பண்ணணும். முதுகோட நடுப்பகுதியில் டைட் பண்ணணும். அதுக்கு பிறகு ரிலீஸ் பண்ணிடணும். அதுக்கு பிறகு ரைட் சைடில் டைட் பண்ணணும், ரிலீஸ் பண்ணிடணும். அதுக்கு பிறகு இடது பக்கமாக மேல் பக்கம் ஷோல்டருக்கு பக்கத்தில் இருக்கிற முதுகு பக்கமாக டைட் பண்ணணும், ரிலீஸ் பண்ணிடணும். அதுக்கு பிறகு ரைட் சைடில் முதுகு பக்கமாக தசைகளை டைட் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும். இப்படி ஜிக்ஜாக்காக இப்படி இடது பக்கத்திலேருந்து வலது பக்கம் போய் திரும்ப இடது பக்கம், வலது பக்கம், இடது பக்கம், வலது பக்கமாக நம்ம வந்து முதுகில் இந்த 6 பகுதிகளை நம்ம சக்தி ஊட்ட போகிறோம். இது ஆரம்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் நாள் நீங்கள் பயிற்சி பண்ண பண்ண உங்களோட உடலில் இருக்கிற எல்லா பகுதியிலுமே நீங்கள் விருப்பப்பட்ட தசைகளை உங்களால் உங்களோட இச்சாசக்தியை பயன்படுத்தி எந்த தசைகளை வேணாலும் உங்களால் டைட் பண்ணி ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு உங்களோட அந்த ஒரு இச்சாசக்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம அந்த பயிற்சி எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். லெஃப்ட்டு ரிலீஸ், ரைட் சைடு ரிலீஸ், லெஃப்ட் சைடு ரிலீஸ், ரைட் சைடு ரிலீஸ், லெஃப்ட் சைடு ரிலீஸ், ரைட் சைடு ரிலீஸ். இப்போ திரும்பியும் மேலேருந்து கீழே இதே ஆர்டரில் நம்ம வரணும். இப்போ லெஃப்ட் சைடு ரிலீஸ், ரைட் சைடு ரிலீஸ், லெஃப்ட் சைடு சென்டர் ரிலீஸ், ரைட் சைடு ரிலீஸ், லெஃப்ட் சைடு ரிலீஸ். இப்போ வந்து முதுகு பக்கத்தில் இருக்கிற இந்த 6 பகுதிகளுக்கு நம்ம வந்து இப்போ சக்தி ஊட்டியிருக்கோம். இதை எப்படி பண்ணணும்னு நம்ம முதல் சொல்லியிருக்கேன். இடது பக்கமாக ஆரம்பிக்கணும், அடுத்து வலது பக்கமாக வரணும், அடுத்து இடது பக்கமாக ஆரம்பிக்கணும், அடுத்து வலது பக்கமாக வரணும், அடுத்து இடது பக்கமாக ஆரம்பிக்கணும், வலது பக்கமாக வந்துடணும், திரும்ப வலது பக்கத்துலேருந்து இடது பக்கத்துக்கு போகணும், அப்புறம் வலது பக்கம், இடது பக்கம், வலது பக்கம், இடது பக்கம். இப்படி நம்ம வந்து இந்த ஆர்டரில் தான் இந்த பயிற்சியை பண்ணணும். இப்போ அடுத்த பயிற்சியாக நம்ம வந்து ஷோல்டருக்கு நம்ம வந்து
பயிற்சி பண்ண போகிறோம், சக்தி ஊட்ட போகிறோம். அதை எப்படி பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். கைகளை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு ஃப்ரண்ட் சைட்லேருந்து இப்படி நம்ம ரொட்டேட் பண்ணணும். இது ஒரு 3 முறை பண்ணணும். திரும்ப வந்து அதே ஆப்போசிட் சைடில் ஒரு 3 முறை, 3 முறையிலேருந்து 5 முறை நம்ம வந்து தோள்பட்டைக்கு நம்ம சக்தி ஊட்டுதல் பண்ணணும். இப்போ அடுத்த பயிற்சியாக நம்ம வந்து கழுத்து பகுதிக்கு சக்தி ஊட்டுறது எப்படி, நெக்குக்கு வந்து எனர்ஜைஸ் பண்ண போகிறோம். இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, லெஃப்ட் சைடு நெக்கை வந்து நம்ம வந்து டைட் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். நம்ம வந்து டைட் பண்ணுறப்ப 3 எண்ணிக்கை நம்ம வந்து நிறுத்தணும்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் வலது பக்கம் பண்ணணும். அப்புறம் ஃப்ரண்ட் சைடில் பண்ணணும், பேக் சைடில் பண்ணணும். இது எப்படி பண்ணணும்னு நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். கண்கள் சாம்பு முத்திரையில் இருக்குது, புருவ மத்தியில் நம்ம கண்கள் இருக்குது. லெஃப்ட் சைடு முடிஞ்சது. ஃப்ரண்ட் சைடில் இப்போ பேக் சைடு நெக்கு. again left side, release, front side, back side. இது வந்து கழுத்து பகுதிக்கு நம்ம வந்து சக்தி ஊட்டுறது. அடுத்த பயிற்சி கழுத்துக்கு வந்து டைட் பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா, கழுத்து பகுதியை தளர்வாக நம்ம வந்து கீழே இந்த மாதிரி வச்சுட்டு மேலே போகிறப்ப நம்ம மொத்த லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட் பேக்கு இது எல்லாத்தையுமே மொத்தமாக டைட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ரிலீஸ் பண்ணணும். அப்போ ரிலீஸ் பண்ணுறப்ப நம்மளோட தலை வந்து தளர்வாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக முன் பக்கமாக வந்துடும். அதை எப்படி பண்ணணுன்றதை நான் செஞ்சு காமிக்கிறேன். இதே மாதிரி 3 முறை பண்ணணும். நான் உள்ளே போகிறப்ப என்ன பண்ணேன், தலையை மேலே கொண்டு போகிறப்ப எல்லா பக்கமும் நான் வந்து டைட் பண்ணிவிட்டு 3 எண்ணிக்கை நம்ம வந்து ஹோல்ட் பண்ணேன். திரும்ப அந்த அந்த இறுக்கத்தை நம்ம ரிலீஸ் பண்ணுறப்ப தளர்வாக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட தலை வந்து முன்பக்கமாக வரும். இதை 3 முறை பண்ணணும். அடுத்து தலைப்பகுதிக்கு தேவையான அடுத்த பயிற்சி ரொட்டேட் பண்ணுறது. தலையை வந்து ரொட்டேட் பண்ணணும். அதை எப்படி பண்ணணுன்றதை சொல்லி காமிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணணும்னா, சின்னதாக ஒரு வட்டம் போடணும். கழுத்து பகுதியை நம்ம டைட் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு வட்டம் போடணும். கிளாக் வைஸ்லேயும் ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் ஒரு 3 முறை பண்ணணும். அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா, கழுத்து பகுதியை தளர்வாக வச்சுட்டு ஒரு 3 முறை ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் கிளாக் வைஸ்லேயும் நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கழுத்தை டைட் பண்ணி 1 2 3 ஆப்போசிட் சைட் 1 2 3. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த டைட் பண்ணதை ரிலீஸ் பண்ணிவிட்டு கழுத்தை ஃப்ரீயாக வச்சுட்டு 1 2 3 ஆப்போசிட் சைட் 1 2 3. இப்போ நம்ம வந்து கழுத்து பகுதிக்கு நம்ம சக்தி ஊட்டுறதை பார்த்தோம். அடுத்து வந்து முதுகு தண்டுக்கு சக்தி ஊட்டுறது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து முதுகு நம்மளோட ஸ்பைனல் வந்து சரிப்படுத்துறது எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, கையை வந்து இப்படி வச்சுட்டு நீ வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி நம்ம வந்து மேல் பக்கம் நம்மளோட இடுப்புலேருந்து மேல் பக்கம் வந்து இடது பக்கமாக போச்சு அப்படின்னா கால் பகுதி வந்து வலது பக்கமாக போகணும். அப்புறம் மேல் பக்கம் வலது பக்கமாக போச்சு அப்படின்னா கால் பகுதி இடது பக்கமாக போகணும். இதே மாதிரி நம்ம வந்து 3 முறையிலிருந்து 5 முறை பண்ணணும். இந்த பயிற்சி பண்ணணும். இதுக்கு அடுத்த பயிற்சி முதுகு தண்டை சுழற்றுதல்.
இதை வந்து என்ன பண்ணணும், கையை வந்து இடுப்பில் நம்ம வந்து கையை வச்சுட்டு இந்த இடுப்புக்கு கீழே நம்ம வந்து மூமெண்ட் கொடுக்கக்கூடாது. மேல் பகுதி மட்டும் முன்பக்கமாகவும் சைடு, பேக்கு, ஃப்ரண்ட் இப்படி நம்ம வந்து ரொட்டேட் பண்ணணும். இதுவும் 3 முறை. திரும்ப ஆப்போசிட் சைடு. இதுவும் 3 முறை. இதுவும் வந்து முதுகுத்தண்டுக்கான ஒரு பயிற்சி. அதுக்கு அடுத்து முதுகுத்தண்டை நீட்டி இழுக்கிறது. இது எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும். லெஃப்ட் சைடில் தான் பண்ணணும். அப்படி பண்ணுறப்ப நமக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெச்சிங் முதுகுத்தண்டுக்கும் நமக்கு வந்து ஸ்ட்ரெச் ஆகும், நல்ல வந்து சக்தி ஊட்டப்படும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அங்கே ஹோல்ட் பண்ணணும். திரும்ப ஸ்ட்ரைட்டுக்கு வந்துடணும். திரும்ப வலது பக்கம். கண்கள் புருவ மத்தியில் இருக்கணும். இப்போ முதுகுத்தண்டுக்கு 3 பயிற்சிகள் பார்த்துருக்கோம். அடுத்து முதுகுத்தண்டை சரிப்படுத்துறதுல இன்னொரு பயிற்சி இருக்குது. அது வந்து முன்னும் பின்னும் நம்ம வந்து கையை வந்து இந்த மாதிரி கூச்சி வச்சுக்கணும். கூச்சி வச்சுட்டு என்ன பண்ணணும், முதுகுத்தண்டோட கீழ்ப்பகுதி இந்த இடத்துல ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல ஆரம்பித்து இந்த மாதிரி நம்ம புஷ் பண்ணணும், முன்பக்கமாக தள்ளணும். அப்படி தள்ளுறப்ப நம்மளோட முதுகு வந்து பின்பக்கமாக வளையணும். நம்மளோட ஆங்கிள், நம்மளோட கணுக்கால வந்து கொஞ்சமாக மேலே தூக்கணும். இங்கே பாருங்களேன், திரும்ப கொஞ்சம் மேலே ஏற்றிக்கணும். உங்களுக்கு எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு ஹைட் மேலே கொண்டு போகலாம். இது மாதிரி 3 முறை பண்ணணும். அடுத்த முதுகுத்தண்டுக்கு பண்ண வேண்டிய இன்னொரு சக்தி ஊட்டும் பயிற்சி என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு வில்லு. நம்ம வந்து ஒரு அம்பு நம்ம வந்து வில்லுக்கு எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி தண்டை வந்து திருகணும். ஸ்பைனல் வந்து ரொட்டேட் பண்ணணும். இதுதான் வந்து முதுகுத்தண்டுக்கான சக்தி ஊட்டும் உடற்பயிற்சி. அடுத்த பயிற்சியாக நமக்கு வந்து நினைவாற்றல், மெமரி பவருக்கான பயிற்சியை நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம ஸ்கல், நம்ம தலையோட வந்து நம்ம வந்து நல்லா வந்து இந்த மாதிரி பண்ணணும் எல்லா பக்கமும். இது பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து நினைவாற்றல் அதிகமாகும். நம்ம கண்களை வந்து சாம்பவி முத்திரையில் வச்சுருக்கணும். கைகளை இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து இது மாதிரி பண்ணணும். இது பண்ணுறது மூலமாக நம்மளோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு அடுத்து நமக்கு வந்து தலைக்கு மசாஜ் பண்ணணும். இப்படி இந்த மாதிரி வச்சுட்டு எல்லா பக்கமும் கிளாக் வைஸ்லேயும் ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி மசாஜ் பண்ணணும். இது மாதிரி பண்ணி முடித்த பிறகு நமக்கு மிடுல்லா, முகுலம்னு சொல்லக்கூடிய இந்த மிடுல்லாவுக்கு வந்து சக்தி ஊட்டணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இது மாதிரி நமக்கு இந்த எலும்பு இருக்கும், நம்மளோட தலைப்பகுதியில் பின்பக்கமாக எலும்பு இருக்கும். அதுக்கு கீழே வந்து ஒரு பள்ளம் இருக்கும். இதிலேருந்து ஒரு மேலே 2 பக்கமும் கையை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு கிளாக் வைஸ்லேயும் ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் நம்ம வந்து மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே புஷ் பண்ணணும். திரும்ப வந்து கீழ்ப்பகுதியில் அடுத்து கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், திரும்ப வந்து அதுக்கு கீழே இது மாதிரி 1 2 3 லெஃப்ட் சைடு ரைட் சைடு மிடில் வந்து நம்ம வந்து சக்தி விட்டுறோம். 3 முறை பண்ணணும்.